தெனாலிராமன் கதைகள் 275. இல்லாத பொருள். ஒரு நாள் விஜயநகர பேரரசின் அரசவையில் மன்னர் கிருஷ்ணதேவராயர் ஒரு விசித்திரமான போட்டியை அறிவித்தார். யார் ஒருவர் இந்த அரசவையில் இல்லாத ஒரு பொருளை கொண்டு வந்து என்னிடம் கொடுக்கிறாரோ அவருக்கு 100 பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படும் என்றார். அமைச்சர் திம்மரசு உட்பட பலரும் திணறினர். தெனாலிராமன் அமைதியாக இருந்தான். மறுநாள் காலை தெனாலிராமன் ஒரு சிறிய மூடிய பானையுடன் அரசவைக்கு வந்தான். மன்னா, நீங்கள் கேட்ட அந்த அரிய பொருள் இதோ என்று கூறி பானையை சமர்ப்பித்தான். மன்னர் ஆர்வத்துடன் பானையை திறக்க உள்ளே வெறும் காற்று மட்டுமே இருந்தது. மன்னர் கோபமடைந்து, ஏய் ராமா, இது வெறும் காற்று தானே, இதற்கா 100 பொற்காசுகள் என்று கேட்டார். அப்போது தெனாலிராமன் புன்னகையுடன், மன்னா, அரசவையில் இல்லாத பொருள் இல்லாத ஒன்றுதானே, காற்று இங்கேதான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் தேடி அந்த இல்லாத பொருள் இப்போது உங்கள் கையில் இருப்பதாக உணர்கிறீர்கள் அல்லவா என்று கேட்டான். மேலும் கூறினான், ஒரு பொருளை இங்கே கொண்டு வந்து விட்டாலே அது இல்லாத பொருள் ஆகாது. நீங்கள் கேட்ட இல்லாத பொருள் இப்போவும் இங்கே இல்லை மன்னா. இதை கேட்ட மன்னர் திகைத்து போனார். மன்னர் அவன் அறிவுத்திறனை மெச்சி பரிசு கொடுக்க முற்பட்டார். அப்போது அந்த இடத்தை விட்டு புறப்பட எத்தனித்த தெனாலிராமனை பொறாமை கொண்ட அமைச்சர் திம்மரசு தடுத்து நிறுத்தினார். மன்னா, இவர் கொண்டு வந்தது வெறும் காற்று, இதற்கு பரிசு தரக்கூடாது என்று வாதாடினார். உடனே தெனாலிராமன், சரி அமைச்சர் அவர்களே, நீங்கள் சொல்வது சரி என்றால் நான் கொண்டு வந்த அந்த வெறுமையை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், பணத்தை மட்டும் எனக்கு கொடுத்து விடுங்கள் என்றான். இந்த சமயோசித புத்தியை கண்டு சபையோர் கைத்தட்டினர். மன்னர் விழுந்து விழுந்து சிரித்து தெனாலிராமனுக்கு 100 பொற்காசுகளை பரிசாக வழங்கினார். நீதி. சாமர்த்தியமான அணுகுமுறை கடினமான சூழலையும் வெற்றியாக மாற்றும். மக்களே, உங்களுக்கு வேணுங்கிற தலைப்பை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நாளைக்கு அதே தலைப்புல தெனாலிராமன் கதை வரும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.